ஃபேக்ட் ஆஃப் டாப் 5 மிஸ்ட்ரி. இறந்தவங்களுக்கும் உயிர் கொடுக்குற வித்தையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, உலகத்தில் எவ்வளவோ மர்மங்களும் இருக்குது, வினோதம் நிறைந்த இடங்களும் இருக்குது. நம்ம நாலேஜ் படி நம்ம சேகரித்ததில் டாப் 5 மிஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆவியும் நானும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்பர் 5, இன்விசிபிள் மேன். நீங்கள் சித்தன் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களாலையும் அந்த ஹீரோ மாதிரி இன்விசிபிளாக மறைய முடியும்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க, கொல்லிமலையில் சித்தர்கள் மட்டும் பயன்படுத்துகிற ஆளை மறைக்கிற ஆகாய மூலிகை அப்படிங்கிற மூலிகையை பறித்து சரியான முறையில் பயன்படுத்தினா நீங்களும் யாரு கண்ணுக்கும் தெரியாமல் மறையலாம்னு சொல்கிறாங்க. இதை பயன்படுத்தி தான் சித்தர்களும் மறைஞ்சு வாழ்கிறாங்க போல. இதை பற்றி உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க. நம்பர் 4, நேதாஜி சுபாஷ் டெத் மிஸ்ட்ரி. நம்ம எல்லாருமே நம்ம சுதந்திரத்துக்காக போராடின நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆகஸ்ட் 18, 1945 ஃப்ளைட் கிராஷில் இறந்துருப்பாருன்னு நினச்சிருப்போம். ஆனால் அது மொத்தமும் கட்டுக்கதைன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, இதை நான் சொல்லலை. 1999 சுபாஷ் சந்திர போஸ் இறப்பில் இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்க இந்தியன் கவர்மெண்ட்டில் முகர்ஜிங்கிற ஜட்ஜோட தலைமையில் அமைக்கப்பட்ட முகர்ஜி ஆணையம் தான் சொல்லுது. 1945 அன்னைக்கு இருக்கிற ஜப்பான் இன்னைக்கு தைவான் பகுதியில் முகர்ஜி ஆணையம் தைவான் கவர்மெண்ட்டில் வாங்கின ரிப்போர்ட் படி 1945 வருஷம் ஆகஸ்டில் இருந்து டிசம்பர் வரைக்குமே எந்த ஒரு ஃப்ளைட் கிராஷும் நடக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படிங்க சுபாஷ் சந்திர போஸ் 1945 ஆகஸ்டில் ஃப்ளைட் கிராஷில் இறந்துருப்பாரு? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் 3, மொஹன்டேக்பூர் பாலாஜி டெம்பிள். ராஜஸ்தானில் இருக்க இந்த மொஹன்டேக்பூர் பாலாஜி டெம்பிளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னதான் இந்த டெம்பிளோட நேம் பாலாஜின்னு இருந்தாலும் இங்கே இருக்கிற மெயினான காட் ஆஞ்சநேயர் தான். சரி, அதில் என்னையா மர்மம்னு கேட்டால் இருக்குங்க. உலகத்திலேயே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலேயே பேய் ஓட்டக்கூடிய கோவில்களில் நம்பர் 1 பிளேஸில் இருக்கிறது இந்த ராஜஸ்தானில் இருக்க இந்த மொஹன்டேக்பூர் பாலாஜி கோவில் தாங்க. ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான பேர் இந்த கோவிலுக்கு வந்து பேய் ஓட்டுற வழிபாடெல்லாம் மேற்கொண்டிருக்காங்களாம். எப்படிப்பட்ட பேய்களை கூட இங்கே அசால்ட்டாக விரட்டி விட்டுருவாங்களாம். இதில் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னா, பேய் பிடிச்சிருக்கிறதா சந்தேகப்பட்டு டாக்டர்ஸே 100க்கும் மேற்பட்ட நபர்களை இந்த கோவிலுக்கு அனுப்பியிருக்காங்களாம். நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த டெம்பிளை பற்றி எதுவும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்பர் 2, மறுபிறவி. 1920 டெல்லியை சேர்ந்த சாந்தி தேவிங்கிற சின்ன பொண்ணுக்கு தன்னோட பூர்வ ஜென்ம ஞாபகம்லாம் தனக்கு இருக்கிறதாகவும் மதுராங்கிற இடத்துல தேவிங்கிற பேரில் தான் வாழ்ந்து இறந்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் தன்னோட கணவர் பெயரையும் தான் வாழ்ந்த வீடுன்னு எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவங்க சொன்னதை விசாரிக்க ஒரு குழுவே அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழு கொடுத்த அறிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறுமி சொன்னது எல்லாமே 100% உண்மைனும், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த குழுவை அமைச்சதே நம்ம மகாத்மா காந்தி தானா. இந்த மறுபிறவியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்பர் 1, டைம் ட்ராவல் மிஷின். 2002 டைம் ட்ராவல் 0_0 அப்படிங்கிற ஐடியிலிருந்து ஒரு ஷாக்கிங்கான மெசேஜ் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜை அனுப்புறது ஒரு டைம் ட்ராவல்னும் 2035 இருந்து டைம் ட்ராவல் பண்ணி வந்ததாகவும் அவர் IBM 5100 அப்படிங்கிற கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஷிப்பை தேடி இங்கே வந்ததாகவும் சொல்லியிருக்காரு. அதோடு அவர் கடைசியாக ஒரு ஷாக்கிங்கான விஷயம் ஒன்று சொல்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2035 உலகத்தில் மிகப்பெரிய பல நாடுகளில் போர் நடந்து கிட்டத்தட்ட முக்காவாசி உலகமே அழிஞ்சிட்டதாகவும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஐடியிலேருந்து எந்த மெசேஜும் வரல. இப்போ வரைக்கும் அந்த ஐடியும் ட்ராக் பண்ணவும் முடியலை. இந்த டைம் ட்ராவல் மிஷினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு, உங்களுக்கு இந்த டைம் ட்ராவல் மிஷின் கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா, பாய் பாய்.